வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பிளாக் மேன் ஜான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச வந்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதி வெறி. இன்னமும் இந்த சாதி வெறி எல்லா பக்கமும் இருந்துட்டு தான் இருக்குது. ரொம்பவுமே இந்த சாதி வெறியால் எல்லாருமே அடக்குமுறையில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு நம்ம திண்டிவனத்தில். இப்போ அது பயங்கர ஒரு பரபரப்பாக பேசப்படலை, ஆனால் எல்லாரும் பரபரப்பாக பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸை எல்லாருமே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படியே. ஏன்னா இந்த திமுக ஆட்சியில் திமுகவில் தான் இருக்கிற திண்டிவனம் நகராட்சி 20வது வார்டு கவுன்சிலர் ரம்யான்றவங்க பண்ண ஒரு பெரிய செயலால் தான் இந்த சாதி பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அரசு ஊழியரை காலில் விழ வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தி, எவ்வளோ ஒரு அசிங்கப்படுத்தணுமோ அவரை அவமானப்படுத்தி சிசிடிவி மூலியமாக பயங்கர ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அது இன்னும் எந்த ஒரு ஊடகங்களாலும் பேசப்படவே இல்லை. ஆனால் எந்த ஒரு டிஎம்கேக்காரங்களோ இல்லை ஏடிஎம்கேக்காரங்களோ எதிர்கட்சி கூட இதை பற்றி எடுத்து பேசவே இல்லை. எந்த ஒரு முன்னணி ஊடகங்கள் கூட இதை பற்றி எடுத்து பேசவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை ஆளுங்கட்சி டிஎம்கே அப்படிங்கிறதுனாலயா என்னங்கிறது தெரில. அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இப்போ நம்ம முழுக்க போய் பேச போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். திண்டிவனம் நகராட்சி 20வது வார்டு கவுன்சிலர் ரம்யான்றவங்க ஒரு 7-8 நாட்கள் முனியப்பன் என்ற அரசு ஊழியர்கிட்ட ஒரு சின்ன வாக்குவாதமாக இருக்குது. ஒரு 7-8 நாட்களுக்கு முன்னாடி என்ன வாக்குவாதம்னாக்கா, பழைய ஃபைல் ஏதோ அந்த ஒரு கான்டாக்ட் ஃபைல் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இந்த ரம்யா மேடத்துக்கு வேண்டியப்பட்டவங்களோட ஃபைலுங்கிறதுனால, அவங்களோட சொந்தக்காரங்க இந்த கவுன்சிலர் இருக்கிறதுனால, அதை மேடம் நீங்கள் எதுக்கு இதை கேட்குறீங்க அப்படின்னு முனியப்பன் அவர்கள் அதை கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு பட்டியல் இனத்தில் இருக்கிறவங்க அப்படி கேட்க முடியாது இல்லையா. அவங்க ஒரு எதிர்த்து கூட பேசக்கூடாது இல்லையா. அந்த படத்தில் சொன்ன மாதிரி தான், பரியர் பெருமாள் படத்தில் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். அவர் மாரி செல்வராஜ், என்னோட பிரச்சனை என்னன்றது இங்கே யாருக்கும் முக்கியம் இல்லை, நான் எப்படி நிற்கிறேன், நான் எப்படி உட்காடுறேன், நான் என்ன பேசுகிறேன், இதுதான் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்த்து கூட பேசக்கூடாது. பட்டியலினத்தில் இருக்கிற மக்கள் ஒரு எதிர்த்து கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. அந்த மாதிரி ஒரு எதிர்த்து அவர் கேட்டதுனால என்னை எதிர்த்து பேசிட்டாரு, என்ன பேசிட்டார் அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மீட்டிங் போட்டு அங்கே இவர் என்னை பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கவுன்சிலர் கூட ஓகே பரவாயில்லைங்க, இந்த கவுன்சிலரோட புருஷங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, கவுன்சிலரு ஒய்ஃபாக இருந்துட்டு போகிறாங்க, இந்த புருஷங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போடுற பிட்டு தாங்க தாங்கவே முடியல, அவங்க படுத்துகிற பாடு தாங்க தாங்கவே முடியல. அதாவது பொறுப்பில் இருக்கவங்களோட இந்த ரிலேட்டிவ்ஸ், இந்த அல்ல கைகளாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட தொந்தரவு தான் பெரிய தொந்தரவாக இருக்குது. இப்படி என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குனாக்கா, இந்த ஃபைலை கேட்க போனதுனால இவர் எப்படி கேட்கலாம், என்னை எதிர்த்து பேசிட்டாரு, என்கிட்ட கோபமாக பேசிட்டாரு, பேசவே கூடாதாங்க. பார்த்துங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் டிஎம்கேக்கு சனாதன கட்சி, அது ஒரு சமத்துவ கட்சி, அது ஒரு எந்த ஒரு சாதியும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாதாரண ஒரு கவுன்சிலரு ஒரு அரசு ஊழியரை கேவலமாக காலில் உள்ள வச்சிருக்காரு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லை அந்த அரசுக்கு, எவ்வளோ பெரிய அசிங்கம். அவர் ஒரு அரசு ஊழியர், வேற ஒரு பொதுமக்களாக இருந்தால் கூட தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அரசு ஊழியருங்க அவரை காலில் விழுக வச்சிருக்காருங்க. அவங்கள எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அவரும் பாருங்க, வேற வழி இல்லை அவருக்கு. அரசு ஊழியராக இருக்குமே, நம்ம மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமே, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடிட்டாங்க. ஒன்று கூடி அங்கே உட்காந்து பேசுகிறப்ப தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, மேலே இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக உட்காந்துருக்கப்போ அவரை பேசி அவரை பயமுறுத்து அச்சுறுத்தல் வார்த்தையாலே, நீ மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிகழ்வு நடக்கிறப்ப ஃபஸ்ட்டே மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர், மேடம் நான் பேசினது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் மீட்டிங்கில் இருக்கப்போ இவர் எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், இந்த பட்டியலினத்தை சேர்ந்த எப்படி என்னை பேசலாம் அப்படிங்கிற ஒரு கர்வம், அந்த ஒரு வெறி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் இந்த கவுன்சிலோட புருஷன் நீ மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி அவரை காலில் விழுக வச்சு அசிங்கப்படுத்தி இப்போ அது பயங்கர ஒரு இஷ்யூவாக ஒரு வீடியோவில் போயிட்டுருக்கு. ஆனால் எந்த ஒரு மீடியாவும் இதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா
சாதி கொடுமை கொலைகளும் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை வந்து ஒரு அடக்குமுறையும் வந்துட்டு எவ்வளோ அதிகமாகிட்டே இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் உள்ள எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க இதில். அதாவது ஏதாவது மக்கள் பார்த்து திருந்துங்க. அதாவது பட்டியலின மக்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ தெரியுதா எப்படியெல்லாம் உங்களை வந்து அடக்குமுறை பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சுதந்திர நாட்டில் எப்படி ஒருத்தவங்க வந்து பேசுறதுக்கு கூட உரிமை இல்லாமல், ஒருத்தவங்க கோவப்படக்கூடாது, எமோஷனை காமிக்க கூட உரிமை இல்லாமல் எந்த அளவுக்கு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கங்க. அப்படியே பார்த்த ஒரு முனியப்பன் தான் இன்னைக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்காரு. அவருக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கும், அந்த குழந்தைங்க படித்த பசங்க கூட இருக்கலாம். நம்ம அப்பா இப்படி காலில் விழுந்துட்டாரு அப்படின்னு அவங்களோட அந்த பசங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும். நான் அந்த ஆங்கிளில் தான் பார்ப்பேன், நான் அந்த கோணத்தில் தான் பார்ப்பேன். ஏன்னா இப்போ நான் ஒரு தகப்பனாக இருக்கேன். நான் வந்து ஒரு தட்டை வந்து மன்னிப்பு கேட்டு இப்படி காலில் விழுகணும்னா என் பையன் அதை பார்த்தானா எந்த அளவுக்கு அவனோட மனநிலைமை இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே இதை சொல்கிறாங்களா, அப்படி பேசலாம் இப்படி பேசலாம், இந்த கட்சியில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்னு. ஆனால் எப்படி வந்து இந்த கட்சியில் வந்து அவங்களோ எவ்வளோ ஒரு அசிங்கப்படுத்திருக்காங்க பாருங்க. அந்த அசிங்கப்படுத்தி அவர் போய் முனியப்பன் போய் கேஸ் கொடுத்ததுக்கு இன்னி வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. அவங்க வந்துட்டு கைது செய்யவும் படவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, திரும்ப இவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. மன்னிப்பு கேட்குற சாக்கில் வந்துட்டு என்னோட இடிப்பை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் வன்கொடுமை இதை வந்து ஒரு எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணிட்டாக்கா ஒருத்தனை எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிறது பாலியல் வன்கொடுமை. அவங்களோட தரத்தை அவங்களாவே கம்மி பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க பாலியல் வன்கொடுமையில் வந்துட்டு பண்ணிட்டாங்க. காலை தொட்டது பாலியல் வன்கொடுமை ஆயிடுச்சாமா. காலில் விழ வச்சது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதாம்மா. காலை தொட்டு கும்பிட்டது பாலியல் வன்கொடுமை ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஒரு அதை வந்து காவல் அதிகாரிகளும் வந்து அதுக்கு தகுந்த முறையில் வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து இப்போ அதை வந்து எந்த ஒரு சட்டத்தின்படி எந்த ஒரு இதுவுமே அதை எடுக்கல. அதை இன்ன வரைக்கும் அவங்க கைது செய்யப்படவும் இல்லை. அவங்க வந்துட்டு இவங்க கேஸ் கொடுத்தோன்னே இவங்க மேலே திரும்ப வந்துட்டு போய் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். எப்படி பாருங்கள். ஆனால் இதை வந்துட்டு நம்ம வந்து அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அதை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லை. இதை வந்து வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் தான் அவரே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இல்லாட்டினா அவர் பயந்துட்டே இருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு வேலை போயிடும். எல்லாரும் டோட்டலாகவே வந்துட்டு அந்த நகராட்சியில் அவங்க அத்தனை பேருமே டிஎம்கேல இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவரோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அடக்குமுறை பண்ணி அவரை காலில் விழ வைத்து அசிங்கப்படுத்தி அப்படி தான் வச்சுருக்காங்க. அவர் அதுக்கும் பயந்து காலில் விழுந்துட்டார். வேலை போயிட்டா என்ன பண்ணுறது, வேலை தானே முக்கியம், அது இருந்தால் தானே வந்து நம்ம சாப்பிட முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவருடைய மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், இப்போ அவர் காலில் விழுந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் இதை மூடி மறைக்கிறாங்க. அப்படியே டிஎம்கே ஆட்சியில் வந்துட்டு எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு இது. ஒரு கவுன்சிலர்னா எப்படி, எனக்கு ஒன்று புரியவே இல்லை. அதாவது கவுன்சிலர்னா எப்படி வந்து சிஎம்க்கு நிகரானவங்களா, அவங்கள வந்துட்டு நம்ம எதுவுமே பேச முடியாமல் அப்படியே காலில் விழுந்துருமா, அவங்கள வந்து எதுவும் எதிர்த்து பேசாமல். இப்போலாம் பாருங்கள், சின்ன நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு ஈக்குவல் தான் வந்து இந்த வார்டு மெம்பரு இந்த கவுன்சிலர் இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நிகராயிட்டாங்க. ஏன்னா அப்படி போயிட்டுருக்கு. இதை வந்துட்டு ஓட்டு போட்டு அந்த தேர்ந்தெடுக்காங்க பார்த்தியா, மக்கள் வந்து இதை கண்டிப்பாக சிந்திக்கணும். இதை வந்துட்டு ஏன் இந்த வந்து ஒரு அடக்குமுறை வந்து எப்படின்னாங்க, அப்படி என்னங்க வந்துட்டு அவங்க வந்து பட்டியலினத்தவங்கலாம் வந்துட்டு அவ்வளோ அவங்களுக்கு வந்து அசிங்கமாயிட்டு, அவங்கள வந்துட்டு ரொம்ப தாழ்த்தப்பட்டு அவங்கள வந்து ரொம்ப அடிமட்டமாக நினச்சி அந்த எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க. ஆனால் கேட்டாக்கா டிஎம்கே தான் பயங்கர ஒரு சனாதன கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை சனாதன கட்சியில் இருக்கவங்களும் சரி, பட்டியலினத்தை சேர்ந்த நிறைய கூட்டணி கட்சிகளும் இருக்குது. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கட்சிக்காரங்களும் இதை பார்த்துருப்பாங்க. அந்த கூட்டணி வைக்கிறாங்க பார்த்தியா, அவங்களும் இதை வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து எப்படி இதை எடுத்துக்கிறாங்க, இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அதை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதை வந்து பேசி முடித்து அவரை வந்து கூப்பிட்டு வச்சு பேசி உனக்கு ஒரு 50 லட்சம் தரப்பா, இல்லாட்டா ஒரு 20 லட்சம் தரப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி அதை வந்து சமாதானப்படுத்தி விடுறதுக்கு தான் அந்த கட்சிக்காரங்களாம் வருவாங்க. எந்த கட்சிக்காரங்க, இந்த பட்டியலினத்தை சேர்ந்த கட்சியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பற்றியெல்லாம், அவங்கெல்லாம் போய் பஞ்சாயத்து பேசி அந்த 50 லட்சம் வாங்கி கொடுத்து இதுலேருந்து ஒரு 20 லட்சத்தை இவங்க எடுத்துப்பாங்க. இப்படி தான் நிறைய பஞ்சாயத்து பேசி முடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. நிறைய இந்த கொலையில் வழக்கிலே வந்து அந்த ஆணவ படுகொலையிலே வந்துட்டு அப்படி தான் நிறைய விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டு அது போயிடுச்சு. இன்னும் அடுத்தடுத்து இது என்ன ரொம்ப கோபம்னா, எனக்கு ஒரு காலில் விலகு வைக்கிறது வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்து ஒரு இது பார்த்தீங்களா. அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் பரவாயில்ல. இது வந்து ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் அரசு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறது வந்து
ஆனால் அவங்கள காலில் விழுக வச்சு ஒரு எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதா வந்து இது இன்ன வரைக்கும் அதை ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. இதை நிறைய மீடியாக்கள் வந்துட்டு இதை வெளியில் கொண்டு வரணும். இதை வந்துட்டு எப்படின்னாக்கா வந்து ஒரே ஒரு சேனலில் வந்து பேசியிருக்காங்க, சாட்டை சேனலில் வந்து பேசியிருக்காங்க, சாட்டை துரைமுருகன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் எடுத்து இதை பேசியிருக்காரு ஒரு கரெக்டாக தெளிவான முறையில். என்ன இது அப்படி நடந்ததை வந்து கரெக்டாக தெளிவான முறையில் சொல்லி பேசியிருக்காரு. நான் என்ன விரிவாக அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் பேச விரும்பலை. தப்பு என்ன பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்து பாயிண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். தப்பு என்ன நடந்திருக்கு, அங்கே எப்படி அவரை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க, எப்படி வந்து அவரை வந்து அந்த டைமில் அவரோட மனநிலைமை எப்படிங்க இருந்திருக்கும், அவரோட எந்த மாதிரி ஒரு இதில் அவர் வந்து ஒரு போய் காலை பிடிச்சி கதறிருக்காரு பாருங்க, அவரோட வேலைக்காக வேலை பறி போயிடும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரி ஒரு மிரட்டல்கள்லாம் அவருக்கு வந்திருக்கு பாருங்க. வந்து இது ரொம்பவுமே வந்து கண்டிக்கத்தக்கது. இது வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து எவ்வளவோ நல்ல தலைவர்கள் இருக்காங்க, எவ்வளவோ வந்துட்டு இதற்கு முன்னாடி இருந்த தலைவராக இருக்கட்டும், இப்போவும் இருக்கக்கூடிய நிறைய நல்ல தலைவர்கள் இந்த வந்து டிஎம்கே கட்சியிலையும் இருக்காங்க, நல்லபடியாக ஆட்சியும் வந்து கொடுக்குற எம்எல்ஏ எம்பி அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த வார்டு மெம்பர், இந்த கவுன்சிலர் இவங்களாலாம் தான் வந்துட்டு இந்த கட்சிக்கே ரொம்ப அசிங்கம் தான் நான் வந்து சொல்ல விரும்புவேன். யாரோ ஒரு பண்ணுற தப்பு வந்துட்டு அவரை பாதிக்கப்படாது, ஒட்டுமொத்த கட்சியுமே தான் அது பாதிக்கப்படுற அளவுக்கு அது வரும். ஒட்டுமொத்த கட்சியை தான் சொல்லுவாங்க இந்த டிஎம்கே கவுன்சிலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கவுன்சிலர் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, டிஎம்கே கவுன்சிலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்துட்டு சிஎம் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு வழங்கணும். அவங்கள வந்து கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது.